ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபிங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, மராத்தி மொக்கு சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இப்போ வெங்காயத்தை நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி நல்ல பழுத்த பழமாக 5 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே மூடி போட்டு நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஒரு மிதமான தீயில ஒரு 3-4 நிமிஷம் போல் வதங்கி வரட்டுங்க. இடையில கலந்து விடுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கி வரட்டுங்க. இடையில் கலந்து விடணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இதுதாங்க கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தக்காளி தொக்கு ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஒரு தொக்கு இருந்தால் போதுங்க, சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், இது எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு ரொம்ப சுலபம். இதே முறையில் இதே அளவோட இந்த தக்காளி தொக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.